உலகம். இன்னைக்கு முட்டை நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, பெரிய வெங்காயம் 2, குடைமிளகாய் 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி மற்றும் பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். முட்டை 4, முட்டைக்கோஸ் 1 கப், கேரட் 1, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஹக்கா நூடுல்ஸ் 300 கிராம், உப்பு, தண்ணீர் தேவையான அளவு. முதல்ல நம்ம ஹக்கா நூடுல்ஸை வேக வச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஹக்கா நூடுல்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிருச்சு, ஹக்கா நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் ஹக்கா நூடுல்ஸை வேக விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹக்கா நூடுல்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். ஹக்கா நூடுல்ஸை வடிகட்டினதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் அதை நல்லா வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக பரட்டி வச்சுருங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க குடைமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ் 1 கப் எல்லாத்தையும் போட்டு 2 மினிட்ஸ் நாம் அதை ஸ்டிர் பண்ணணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாதுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நடுவில் ஒரு குழி மாதிரி பறித்து நம்ம முட்டையை உடச்சி போட்டுடலாம். முட்டையை உள்ளே போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம வெங்காயத்தால் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை ஃபுல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நாம் இப்போ வேக வச்சுருக்க ஹக்கா நூடுல்ஸை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மொத்தமாக ஆட் பண்ணி அடியிலேருந்து மேல் நோக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்க கிரேவி பரவுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுவையான முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.